வெல்கம் டு பாப் ஸ்டாக். புது வீடு கட்டிட்டு இருக்கிறீங்களா? ஸ்டேர்கேஸை டிசைன் பண்றீங்களா? தயவு செஞ்சு உங்களோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியமா இதுல இருக்கணும். இந்த ஸ்டேர்கேஸை நம்ம தப்பா டிசைன் பண்ணோம்னு சொன்னா நீங்க G+1, 2, 3 எந்த ஃப்ளோர் வச்சாலும் வயசானவங்களும் சின்ன குழந்தைங்களும் ஏறவே மாட்டாங்க. நாங்க கீழ் கிரவுண்ட் ஃப்ளோர்லயே இருந்துரும் அப்படின்ற சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிடும். இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரைசர் அண்ட் ட்ரெட். இதுதான் முக்கியமா ஒரு ஸ்டேர்கேஸோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரைசர் எப்போதுமே 150 to 175 mm. அதே மாதிரி ட்ரெட் எப்போதுமே 250 to 300 mm. இந்த சைஸ்ல இருந்தால் மட்டும்தான் ஒரு மென்னால ஒரு ப்ராப்பரா ஈஸியா ஸ்மூத்தா நம்மளால ஒரு ஃப்ளோர் டு இன்னொரு ஃப்ளோர் ஏற முடியும். அந்த லேண்டிங் அதாவது ஃபிளைட் ஸ்லாப்னு சொல்லுவோம். அந்த ஃபிளைட் ஸ்லாப் வந்து 30 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப 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 நல்லா இருக்கும். There are plenty of types of staircase இருக்குது. டாக் லெஜ் ஸ்டேர்கேஸ் இருக்கு, எல் டைப் ஸ்டேர்கேஸ் இருக்கு, ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் இருக்கு, யூ டைப் ஸ்டேர்கேஸ் இருக்கு, வெல் ஸ்டேர்கேஸ் இருக்குது. இப்போ மோஸ்ட்லி நம்ம வீடுகள்ல என்ன பண்ணுவோம்னு சொல்லியாச்சுன்னா டாக் லெஜ் ஸ்டேர்கேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த டாக் லெஜ் ஸ்டேர்கேஸ் யூஸ் பண்றீங்கன்னு சொன்னாலே ஸ்ட்ரைட் அவே லென்த் வந்து 14 ஃபீட், விட்த் வந்து 6 ஃபீட். அதாவது ஒரு ஸ்டேர்கேஸோட வந்து 3 ஃபீட்டா இருந்ததுன்னா 6, 4 ஃபீட்டா இருந்தா 8 ஃபீட். 8/14 ஆர் 6/14 சைஸுக்கு நீங்க ஒரு ஸ்டேர்கேஸ் போட்டீங்கன்னா ரொம்ப 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 கம்ஃபர்டபுளா இருக்கும். உங்க பிளானுக்கு ஏத்த தேவையான ப்ராப்பரான ஸ்டேர்கேஸ் டிசைன் வேணுமா? DM பண்ணுங்க ஸ்டேர்கேஸ்னு. We will get back to you. Thanks for watching Bob Stock.